கும்ப ராசி அன்பர்களே, கடந்த 2½ ஆண்டுகளில் பண பிரச்சனை, ஆரோக்கிய பாதிப்பு, குழந்தைகளுக்கு பாதிப்பு, உறவுகளுக்குள் சிக்கல்கள், வேலை இழப்பு, அவமானம், தடங்கல்களை சந்தித்து இருப்பீர்கள். ஜென்ம சனி பாதிப்பில் உள்ள கும்ப ராசிக்கு விடிவு காலம் பிறக்கும் காலம் நெருங்கிவிட்டது. காலபுருஷனின் 11ஆம் வீடான கும்பம் ராசிக்கு சனி பகவான் அதிபதி ஆவார். அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரங்கள் கும்பம் ராசியில் அடங்குகின்றது. சனி பெயர்ச்சிக்கு பிறகு புத்துணர்வும் தைரியமும் கிடைக்கும். மனதில் தெளிவு கிடைக்கும். பணம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும். பிரிந்த கணவன் மனைவி உறவு ஒன்று சேரும். சொத்து தொடர்பான வில்லங்கம் மற்றும் வழக்குகள் முடிவுக்கு வரும். உங்களை விட்டு பிரிந்து என்ற உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவார்கள். அங்கள் எதிரிகள் உங்கள் எழுச்சியை கண்டு அஞ்சுவார்கள். வேலை மாற்றங்களால் அனுகூலம் கிடைக்கும். 2ஆம் வீட்டுக்கு சனி பகவான் செல்வதால் தனம், வாக்கு, குடும்ப விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பணம் தொடர்பான விவகாரங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்ப உறவுகளிடம் பொறுமையாக பேச வேண்டும். பேச்சில் கவனமும் நிதானமும் தேவை. பேச்சுவார்த்தைகளின் போது அமைதி காப்பது நலம். தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்தால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு செல்லும் சனி பகவான் 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் குழந்தைகள் மூலம் சில பிரச்சனைகள் வரலாம். 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தேவை இல்லாத உடல் உபாதைகள், சிறு விபத்துக்கள் உண்டாகலாம் என்பதால் எச்சரிக்கை தேவை. 10ஆம் பார்வையாக 11ஆம் இடமான தனுசு ராசியை சனி பகவான் பார்ப்பதால் தொழிலிலும் பணியிடத்திலும் தடை தாமதங்கள் உண்டாகும். பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகள் தாமதம் ஆகும். இருப்பினும் இந்த சனி பெயர்ச்சி ஆனது கும்பம் ராசிக்கு பிரச்சனைகள் மற்றும் சிக்கல்களில் இருந்து விடுதலை கொடுக்கும். சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு பயணிக்கிறார். 9 கோள்களில் சனிப்பெயர்ச்சி தான் அதிக ஆளுமை செய்யும் என்பதால் அதன் மாற்றங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். கும்ப ராசியை பொறுத்தவரை இதுவரை ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் தற்போது ராசிக்கு இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானமாகிய மீன ராசியில் பிரவேசம் செய்யப் போகிறார். ஐடி, நிதித்துறை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட் துறைகளில் இருப்பவர்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். கும்ப ராசிக்காரர்கள் தனம், குடும்பம், வாக்கு ஆகியவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான செலவுகள், நஷ்டங்களை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள். குடும்பத்தில் மனக்கசப்புகள் வந்து செல்லும். முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் கிடைக்காமல் போயிருக்கும். யாரை நம்பி முதலீடு செய்தீர்களோ அவர்களாலேயே பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். கடன் மட்டும் உங்களுக்கு மிச்சம் இருக்கும். 2ஆம் இடம் என்பது வாக்கு ஸ்தானம் என்பதால் வாக்குகள் கொடுப்பதால் பிரச்சனைகள் ஏற்படும். நாம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அதிக வருமானத்துக்கு ஆசைப்பட்டு கையில் இருக்கும் முதலீட்டை கரைக்காமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பில் இடையூறு ஏற்படும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வீடு, வாகனம், தாய் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும். உதவப் போன இடத்தில் பிரச்சனையில் மாட்டிக் கொள்வீர்கள். எதற்கு, எவ்வாறு பேசுகிறோம் என்பதை கவனித்து பேச வேண்டும். இந்த விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. பற்கள், அடிவயிறு, முதுகு வலி ஆகியவற்றில் அதிக அக்கறை எடுக்க வேண்டும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. லக்னத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் வீண் வம்புகளை தவிர்ப்பது நல்லது. அவ்வப்போது குழப்பங்கள் வந்து செல்லும். அதனால் எந்த விஷயத்திலும் ஆலோசித்து முடிவுகள் எடுங்கள். பொருளாதாரம் பெரிய சிக்கலை ஏற்படுத்தாது. வரவு செலவு சரியாக இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கான ஆற்றலும் கிடைக்கும். 7.5 சனியின் கடைசி காலத்தில் இருந்தாலும் ராசியில் குரு பார்வை வருகிறது. அதனால் சில நன்மைகள் நடக்கும். 11வது இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பணத்தில் பெரிய நெருக்கடி இருக்காது. கவலைகள் நீங்கி மன நிம்மதியும் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதுவரை எந்த போக்கில் போனீர்களோ அதே வழியில் செல்வது நல்லது. தெரியாத ஒரு விஷயத்தில் குழந்தைகளை படிக்க வைப்பது பிரச்சனைகளை உருவாக்கும். பெண்கள் திருமணம் வரன் விஷயத்தில் கவனமாக யோசித்து முடிவு எடுக்க வேண்டும். 2ஆம் இடம் குடும்ப ஸ்தானம். 2ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருப்போருக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். அதனால் கூடுதல் கவனம் தேவை. பரிகாரம், மாற்றுத்திறனாளிகள், முதியோருக்கு அன்னதானம் செய்யலாம்.
கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி செய்வதால் 7.5 சனியின் தாக்கம் குறையலாம். சுதர்சன யாகம் செய்யலாம். மகாவிஷ்ணு, நரசிம்மர், ஆஞ்சநேயரை வழிபடலாம். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறுவில் உள்ள தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் உள்ள சனி பகவானை வழிபாடு செய்து நல தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் நன்மைகள் உண்டாகும்.